ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் என்ன மெயினாக வர பிரச்சனை பார்த்தீங்கன்னா வெஜன் லாக்ஸிட்டி, அந்த லூஸ் ஆயிரும் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ அதனால என்ன ஆயிரும்னா அவங்களுக்கு மோஸ்ட்டாக வந்துட்டு செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாயிரும் லூஸ்னஸ் இருக்கனால. ரெண்டாவது, எவ்ரி 3rd to 4th உமன் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இருமுனா தும்னா யூரின் லீக் ஆகுது. ஏன்னா நம்ம நார்மல் டெலிவரிக்கு அப்புறம் அந்த சதையே ஃபுல்லாகவே லூஸ் ஆயிரும். அந்த பேபி அவ்வளோ பெரிய பேபி எடுக்கிறோம் இல்லையா, அந்த பேபியெல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிறதுனால லூஸ் ஆயிரும். ஸோ அதனால ரொம்ப காமனாக வர அந்த ரீசன் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்றுன்னு வந்துட்டு டெலிவரி அப்போ நம்ம அதை கட் பண்ணி இந்த பேபி எடுப்போம் எபிசியோட்டமின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கட் சில பேர்த்துக்கு வந்து தையல் விட்டு போயிடும். அதனால தையல் விட்டு போயிட்டு ப்ராப்பராக ஹீல் ஆகாது. சில பேர்த்துக்கு ரீசூச்சரிங் போவாங்க. அப்படியும் பண்ணாலும் அந்த இடமே ஒரு ஸ்கார் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதனால அவங்களுக்கு எப்பவுமே ஜாயின் பண்ணும்போது டூரிங் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பெயின் வரலாம். ஸோ அதுவும் சொல்லுவாங்க. ஒன்றுன்னு அந்த ஸ்கார் போட்டு ஹீல் ஆகல, அதனால பெண் உறுப்பு லூஸாக இருந்தாலும் கூட செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன்லன்னு சொல்லிட்டு காமனாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அது ஒன்று. அண்ட் அடுத்து நான் சொன்ன மாதிரி யூரின் லீக்கேஜ். அண்ட் இதுதான் மெயின் ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ இது வந்துட்டு இமீடியட்லி ஆஃப்டர் டெலிவரி லைக் ஒரு 3 to 6 months கழிச்சு அவங்க ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்கு வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டு அவங்கள ரெகுலர் எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ், கீகிள் எக்ஸசைஸ் அதுவே நம்மளுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ ஓரளவு கொஞ்சம் உங்களுக்கு டைட்னிங் கொண்டு வரும் பெண் உறுப்பு. ப்ளஸ் யூரின் லீக்கேஜ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த எக்ஸசைஸில் டைட்டன் பண்ணி கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நான் சர்ஜிக்கல் லேசர்ஸ் வந்துருச்சு. அது வெஜனல் லேசர். வெஜனல் மூலிமா நம்ம லேசர் கொடுக்கும்போது அந்த பெண் உறுப்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஃபர்ம்னஸ் டைட்னஸ் கொடுக்கும்போது இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு கம்மியாது.